ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேலைக்காய் தேவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக தேவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் முதல் வேளையில தேவ சமூகத்தில் நாங்கள் வந்து உடைய வார்த்தைக்காய் அதவரை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுவீராக. இந்த ஆராதனை பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் புது கிருபைகளால் எங்களை திருப்தியாக்கி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவ நாம மகிமைக்காகவும் நம் யாரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 438வது பாடலை பாடுவோம். நீ உனக்கு சொந்தம் அல்லவே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 438வது பாடலை பாடுவோம். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மகன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே, வலிய பரிசத்தா கொண்டாரே, வான மகிமை உனக்கிவாரே, நீ உனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கே ஆகிலும் மறைந்து திரிவாயோ, சந்ததம் உனதிதயம் காயமும் சாந்தி கிறிஸ்தினுடையதல்லவும், நீ உனக்கு சொந்த அல்லவே. பழைய பாவத்தாசை வருகிறோ, பிரசாசின் மேலே உனக்கு திரும்ப வருகிறோ, அழியும் நிமிஷத்தாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்த அல்லவே. பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரியினும் அவர்க்கே மரிப்பாயே, உழைத்தும் மரித்தும் உயிர் தராதரி உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய், நீ உனக்கு சொந்தமல்லவே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக. விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் நினைக்கிறதுக்காக எங்கள் குற்றங்களை சங்கீதம் 51 முறை முறையாய் வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது.
இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் முடிப்புகளை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படவே அப்பொழுது முருகத்தின் மேல் காளைகளை கொள்கிறார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தராக கொஞ்சத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறிது அறிந்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாவனத்தில் இறங்கினார். 3 நாள் மறைத்து அதில் 80 நாள் பரமத்தில் தீயை சர்ப்ப வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை உலக வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உள்ளவரையும் மறைத்து நியாயப்படுகிறார். அறிவிப்பு. இன்று மதியம் 12 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க ஜெப கூடவே குறுந்தொடியார்புரம் பகுதியில் வசிக்கிற திருமதி சாஸ்திரியருடைய இல்லத்தை வைத்து நடைபெறும். பெண்கள், நீங்கள் தவறாக கலந்து கொள்ள அன்போடு நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பதாக முதலாவது உங்களிடத்துல ஒரு கேள்வியை நான் கேட்க இருக்கிறேன். நீங்கள் அந்த கேள்விக்கு உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்த வேண்டும். கேள்வியை நீங்கள் புரிந்து கொண்டு உண்மையாக நீங்கள் உயர்த்தலாம். மீண்டுமா இதே கேள்வி அந்த கடைசியிலே கேட்பேன். முதல் கேள்வி, நீங்கள் ஆலயத்தை நேசிக்கிறீர்களா? நேசிக்கிறவர்கள் நீங்கள் கைகளில். நீங்கள் ஆலயத்தை நேசிக்கிறீர்களா? எல்லாரும் நேசிக்கிறீர்கள். அப்படின்னால் நாம் வாசிக்க வேத வசனங்களை நாம் தியானித்து விட்டு நாம் நேசிக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். தேவனுடைய ஆலயத்திற்கு பகையாளி. அதுதான் இந்த நாளின் தியானத்திற்கு தெரிந்து கொண்ட வார்த்தை. தேவனுடைய ஆலயத்திற்கு பகையாளி. நாம் ஒவ்வொரு வார்த்தைகளை தியானித்து வந்தோம். பயன்படாத வாழ்வு, கனியற்ற வாழ்வு என்று. இன்று துரோக வாழ்வை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திற்கு பகையாளி அவன் யார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திற்கு பகையாளி. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே ஒரு காரியத்தை கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கும் நீங்கள் கைகளை உயர்த்துங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் இல்லை என்று அறிவீர்களா? இந்த கேள்வி நான் கேட்கிறேன், நீங்கள் கை உயர்த்துங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்களா? உங்களுக்கு தெரியுமா உங்கள் சரீரம் அது கர்த்தருடையது என்று தெரிந்தவர்கள் கைகளை வைத்தார். நாம் தெரிந்திருக்கிறோம், இதற்கும் நாம் தெரிந்திருக்கிறோம். நாம் ஆலயத்தை நேசிக்கிறோம். அடுத்த காரியம் இங்கே நாம் பார்க்கிறோம். இதே வசனத்தை நாம் இன்னொரு முறை பார்க்கலாம். அதே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இங்கு அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். பின்பதாக போகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் தங்கியும் அவர் செயல்பட்டு கொண்டும் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று உங்களுக்கு தெரியுமா என்று பவுல் கடிதத்தில் கேட்கிறார். அப்படியானால் நாம் இருக்கிற இந்த சரீரத்துல, இந்த சரீரமானது தேவனுடைய ஆலயம். அங்கேதான் பார்க்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரமாகிய ஆலயத்திலே பரிசுத்த ஆவியானவர் தங்கியும் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் திரித்துவ தேவனிலே அவர் ஒன்று. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திரித்துவத்திலே அவர் ஒன்று. அப்படியானால் கடவுள் என்பதுதான் ஒரே வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் கடவுள். அவர் தனியாய் செயல்படுவார். அவர் மனித தத்துவம் உள்ளவர். அவர் தனியாக சித்தம் கொள்கிறவர். அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் கடவுள் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரத்திற்குள் கடவுள் வாசம் பண்ணுகிறார் என்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்ற கேள்விக்கும் நாம் கைகளை உயர்த்தி இருக்கிறோம். அப்படியானால் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஒருவன் நம்ம இந்த வசனத்தை பின்பதாக இருந்து போக வேண்டும். 17ஆம் வசனத்தை நாம் புரிந்து கொள்ள கீழிருந்து நாம் செல்வோம். நீங்களே அந்த ஆலயம். முதலாவது இந்த காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்திலே அது ஆலயம். இந்த சரீரமானது ஆலயம், தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. அதுதான் முந்தின வசனத்தில் ஒரு கேள்வி கேட்க, உங்களுடைய சரீரமானது ஆலயம் என்று நீங்கள் அறியீர்களா என்று கேட்கிறார். அடுத்த வசனத்தை சொல்கிறார், உங்கள் சரீரம் எப்படிப்பட்டது? அது ஆலயம், தேவன் தங்குகிற வாசஸ்தலம், அதுதான் ஆலயம். தேவன் உங்களுக்குள் இருந்து செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். கடவுள் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் அந்த ஆலயம். இது அடுத்த படி சென்றால் முன்பதாக இருந்தால் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. 17ஆம் வசனத்தின் மத்திய பகுதி, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அவர் பரிசுத்தர். அவர் எங்கு இருக்கிறார்? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இந்த சரீரம் தான் தேவன் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது பரிசுத்ததா இருக்கிறது. இது முதல் பகுதியை பார்க்கலாம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஆகவே பரிசுத்தர் தங்குகிற பரிசுத்த ஆலயம். இந்த ஆலயத்தை யார் தீட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களை தேவன் அழிப்பார், தேவன் அவர்களை கெடுப்பார் என்று வசனம் சொல்கிறது. தேவன் தங்குகிற ஆலயத்தை அப்போ எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் இந்த சரீரத்தில் இருக்கிறபடினால் இந்த சரீரமானது பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். பாவத்தை விட்டு விலக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இந்த சரீரத்துல எந்த ஒரு பாவமும் வரக்கூடாது. ஏனென்றால் இப்ப இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு வருகிறோம், இந்த உள்ள ஏதோ ஒரு காரியம் சிந்தி அல்லது அசுத்தமா இருக்கிறது, நாற்றம் எடுக்கிறது, உள்ளே வருவோமா? உள்ளே நாம் வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது என்று நினைத்தால் உள்ளே வர மாட்டோம். முதலில் அதை கழுவி அதை சுத்திகரித்த பின்பதாக தான் நாம் உள்ளே வருவோம். மனிதர்களாகிய நாமே அப்படி சிந்திக்கிற பொழுது அவர் மகா பரிசுத்தர். அவர் எந்த ஒரு அசுத்தத்தையும் செய்யாதவர். அவர் எந்த ஒரு அக்கிரமத்தையும் செய்யாத பரிசுத்தர். அவர் நம்முடைய இருதயத்திற்குள் இருக்க வேண்டுமானால் இந்த இருதயம் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். எந்த ஒரு அழுக்கும் வந்துடாதபடி, எந்த ஒரு செயல்பாடுகளும் கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம இருதயத்திற்குள் வராதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இதை அனுதினமும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இரத்தத்தினாலே சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆலய கட்டிடத்தை நாம் தண்ணீர் வைத்து கழுவலாம், அல்ல இருதயத்தை தண்ணீர் வைத்து அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த சுத்திகரிப்பு அனுதின வாழ்க்கையில வேண்டும். ஆண்டவரே, இரவு படுக்கிறதுக்கு செல்வதற்கு முன்னாடி இந்த நாளிலே சிந்தனையிலே, வார்த்தையிலே, செயல்களிலே, பார்வையிலே உமக்கு ஆண்டவரே விரோதமாய் செய்த, அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருளும் என்று அன்றன்றைக்கு நாம் சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆலயம் நாம் தான் அந்த ஆலயம். இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த ஆலயத்தை யாராவது கெடுத்தார்கள், நம்மை நாமே கெடுத்துக் கொள்வதும் இருக்கிறது, வேறொருவர் கெடுக்கிறதும் இருக்கிறது. நம்முடைய ஆலயத்தை, நம்முடைய சரீரத்தை நாம் பாவம் செய்தால் அது கெட்டு போகும் ஒன்று.
இன்னொன்று, மற்றவர் நம்மிடத்துல பேசுகிறதுனாலே நாம் மனம் மாறி போகிறோம், அதுவும் கெட்டு போகிற காரியம்தான். அப்படியானால் நாம் நம்மை கெடுத்து கொண்டாலும் தேவன் நம்மை கெடுத்து விடுவார். வேறொருவர் நம்ம இடத்துல சில காரியங்களை, பழக்கத்தை கற்றுக் கொடுத்து நம்முடைய இருதயத்திற்குள்ள தீங்கானதை விதைத்து சென்றாலும் அவர்கள் அந்த தண்டனை அடைவார்கள். இப்போ 15ஆம் வசனத்தை பார்த்தால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்திலே கடவுள் வீற்றிருக்கிறார். கடவுளுடைய வீட்டை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து விடுவார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆலயத்தின் மீது நாம் பிரியமா இருக்கிறோமா என்பதை இனி நாம் யோசிக்க வேண்டும். அந்த வசனத்தை சொல்லுகிறார், அந்த 16ஆம் வசனத்திலே, நீங்கள் ஆலயம் என்றும் உங்களிலே தேவ ஆவியானவர் என்று எழுதுகிறார். 6ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, அவர் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் கடவுள் உங்களிடத்திற்குள் வாசம் பண்ணுகிறபடினால் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்களே உங்களுக்கு சொந்தமல்ல என்பதை தான் இது குறிக்கிறது. நாம் பாடினோம் அல்லவா, நீ உனக்கு சொந்தமல்லவே என்று. நீங்களே உங்களுக்கு சொந்தமல்ல என்றுதான் வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் இந்த உலகத்திலே பாராட்டிக் கொள்வதற்கு, மேன்மை பாராட்டிக் கொள்வதற்கு, பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு, நான் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. இது கர்த்தருடைய ஆலயம். அவர் இந்த உலகத்தை வைத்திருக்கிறார், அவர் இதை வாசம் பண்ணுவார். அவர் இதை எப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டுமோ எடுத்துக்கொள்வார். இந்த உலகத்திற்குள்ளே நாம் போகாதபடி, சரீரத்திற்காக எதையும் செய்யக்கூடாது. அதுதான் சொல்லுவேன். இந்த சரீரத்திற்காக இந்த உலகத்திலே சண்டைகளோ, கோபங்களோ, வைராக்கியங்களோ, இந்த சரீரத்திற்காக நாம் எதையும் செய்யக்கூடாது. இது கர்த்தர் தங்குகிற ஆலயம், அதை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அதே 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 23, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். இந்த ஆலயம் யாருடையது? அது கிறிஸ்துவினுடைய ஆலயம், தேவன் தங்குகிற ஆலயம், இயேசு தங்குகிற ஆலயம். இந்த கிறிஸ்து யார்? அவர் தேவனுடையவர். திருத்துவத்தை குறித்து அவர் கடவுள், அவர் தேவனுடையவர். அப்படியானால் இந்த சரீரம் யாருக்குள்ளது? அது தேவனுடையது, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது, தேவனால் இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சரீரம் இயேசு தங்குகிற ஒரு ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். இந்த சரீரம் தேவனுடையது. ஆகவே இந்த சரீரத்தை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தை எந்த அளவுக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம். முதலாவது 1 பேதுரு 2ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படியானால் இந்த ஆலயமானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மீது போடப்பட்டிருக்க வேண்டும். இதில் பாருங்கள், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு அது எப்படி இருக்க வேண்டும்? ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறோம். எப்படி? அடுத்த ஒரு காரியம், அப்போஸ்தலர் 4ஆவது அதிகாரத்தினுடைய 11ஆவது வசனத்துல இங்க பேதுரு பேசுகிற வார்த்தைகள், வீடு கட்டுகிறவர்கள் ஆகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். இந்த ஆலயம் மூளைக்கு தலைக்கல்லாகிய கிறிஸ்து இயேசுவின் மீது அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். இந்த ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் எங்கு இருக்க வேண்டும்? மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும். அவர்தான் அஸ்திபாரம், அவர்தான் நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான் என்று வேதஸ்திபாரம் மணல் தான் என்று பாடுகிறோம். இங்க பார்க்கிற பிரகாரமாய் நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்து இயேசுவின் மீது நிலைத்திருக்க வேண்டும். உலகத்திற்குள் நாம் திரும்பினோம் ஆனால் மற்ற அஸ்திபாரங்கள் மணல், அது அரித்து போகும், அது விழுந்து போகும், சரிந்து போகும். அஸ்திபாரம் எதன் மீது இருக்க வேண்டும்? கிறிஸ்து என்ற கற்பாறையின் மீது நிற்க வேண்டும். அந்த கற்பாறையின் மீது நின்றால்தான் இந்த ஆலயம் தொடர்ந்து நிற்கும். இந்த சரீரமாகிய ஆலயம் இயேசுவின் மீது ஸ்தாபிக்கப்பட்டால், அவருடைய வழிகளை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே இந்த ஆலயம் நிற்கும், பரிசுத்தமாக இருக்கும். இல்லை என்றால் இந்த உலகத்தின் போக்கில் போய்விடும். முதல் காரியம், ஆலயத்தின் அஸ்திபாரம் மூலைக்கல்லாகிய இயேசுவின் மீது போடப்பட வேண்டும். சங்கீதம் 93:5 வசனம். சங்கீதம் 93:5. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது.
கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. நம்முடைய பண்டிகை நேரங்களிலே நம்ம ஆலயத்தை அலங்காரம் செய்கிறோம். ஆலயத்தில் அலங்காரம் செய்கிறோம். அது 2-3 நாட்கள் இருக்கும். அதன் பின்பதாக அதை எடுத்து விடுவோம். பாருங்கள், அது ஒரு சில நாள், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வைக்கப்படுகிற ஒரு அலங்காரம். இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த பரிசுத்தமானது, பரிசுத்தம் அது நித்திய நாளாக ஆலயத்தினுடைய அலங்காரமாக இருக்கிறது. அப்ப இந்த சரீர ஆலயத்தினுடைய அலங்காரம் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் தான் இந்த சரீரத்திற்குரிய ஆலயத்திற்குரிய அலங்காரம். இந்த அலங்காரத்தை நாம் செய்ய வேண்டும். தினந்தோறும் அலங்காரம் செய்ய வேண்டும். நம்முடைய முகத்திற்கோ அல்லது சரீரத்திற்கோ நாம் செய்கிற அலங்காரத்தை விட்டு இந்த சரீரமாகிய ஆலயத்தை நாம் அலங்காரப்படுத்த வேண்டும். அலங்காரம் எப்படி படுத்துவது? பரிசுத்தமானது. இது பரிசுத்தம் இருந்தால்தான் அலங்காரம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது. பரிசுத்த அலங்காரம் தான் வேண்டும். அது எப்படி இருக்கும்? நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரம். பரிசுத்தம் என்பது 1 நாள் 2 நாள் அது முடிய கூடாது. அது நித்திய நாளாக இருக்க வேண்டும். அதுதான் முதலில் சொன்னேன். அனுதினமும் ஆலயத்தை இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரித்தல். அனுதினம் நாம் அவரை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள இந்த பரிசுத்தம் ஆனது நித்திய நாளாக தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கும். பரிசுத்தமாக இந்த சரீரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். முதல் காரியம் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும். இரண்டாவது அலங்காரம் பரிசுத்த அலங்காரமாய் இருக்க வேண்டும். மூன்றாவது சங்கீதம் 26:8 வசனம். சங்கீதம் 26:8. ஆலயமாகிய ஸ்தலத்தை எப்படி வாஞ்சிக்கிறேன்? மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறேன். அப்போ எதை மேல் வாஞ்சை வருகிறது? தேவன் மகிமையா இருக்கிற ஆலயத்தின் மீதுதான் வாஞ்சை வருகிறது. கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அவர் நம்முடைய சரீரத்தில் இருக்க வேண்டும். அவருடைய மகிமை பிரசன்னமா இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்க வேண்டும். சரீரத்தில் கர்த்தர் இருந்தால் என்ன, இல்லையா என்று நான் என்னுடைய உலகத்தின் காரியத்தில் செய்வேன் என்று அல்ல. அநேகர் துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள் இந்த காரியத்தை சிந்திக்க வேண்டும். கடவுளுக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். அவர் நமக்குள் இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்கிற எண்ணம் வந்துவிட்டால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். வசனத்தில் அதுதான் தெளிவை நாம் பார்க்கிறோம். இங்கே மகிமை தங்கிய ஸ்தானம். இந்த இருதயத்திலே, இந்த சரீரத்திலே கர்த்தருடைய மகிமை தங்குகிற அந்த வேலையை தான் நான் வாஞ்சிக்கிறேன். அந்த இதுக்கு என்னுடைய வாஞ்சை இருக்கிறது, ஆசை, என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி இருக்கிறது? தேவன் இருக்கிற அந்த இருதயம், தேவன் வாழ்கிற ஆலயம், சத்துருக்கள் குடிகொண்டிருக்கிற, பிசாசின் செயல்கள் குடிகொண்டிருக்கிற ஆலயம் அல்ல, கர்த்தர் குடிகொண்டிருக்கிற அவருடைய மகிமை தங்கிய ஸ்தானம். அதை தான் வாஞ்சிக்கிறேன். அனுதின வாஞ்சையா இது நம்மிடத்திலிருந்து ஊற்றப்பட வேண்டும். இன்னும் அதுதான் நம்முடைய காரியங்களில் பார்க்கிறோம். தொடர்ச்சியாய் அனுதினமும் கூட நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்க வேண்டும்? தேவ மகிமை நிரம்பணும். அப்படியானால் இந்த ஆலயத்திலே பலி செலுத்தப்பட வேண்டும். அனுதினமும் பலி செலுத்தப்பட வேண்டும். பலி செலுத்தினால் அங்கு தேவ மகிமை பிரசன்னமாக இருக்கும். எப்படியெல்லாம் பலி செலுத்துவது? நன்றி பலி, துதி பலி, இப்படி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினால் பலி செலுத்த செலுத்த தேவ மகிமை ஆலயத்தில் பிரத்யட்சமாக இருக்கும். நாம் ராஜாக்களின் புத்தகத்திலே பார்க்கிறோம். சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்து அநேக பலிகளை இங்கு செலுத்துகிறார். குற்ற நிவாரண பலி, அங்கே எல்லாம் தகன பலிகள் எல்லாம் செலுத்துகிற பொழுது ஆடுகள் மாடுகள் எல்லாம் செலுத்துகிறார். பிரத்யட்சமாய் தேவ மகிமை அந்த மத்தியில் இறங்குகிறது. பாருங்கள், பலி செலுத்தினால் தேவ மகிமை ஆலயத்தில் நிரப்பும். அப்போ நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திலே ஸ்தோத்திர பலி, நன்றி பலி. ஆண்டவர் இதை கொடுத்திரே ஸ்தோத்திரம், என் ஜீவன் கொடுத்திருக்கிறே ஸ்தோத்திரம், நன்றி. பிள்ளைகளை கொடுத்திருக்கிறே நன்றி. அவர்கள் இன்றைக்கு படிக்க செல்கிறார்கள், நன்றி. வேலைக்கு செல்கிறார்கள், நன்றி. இதுவரைக்கும் ஜீவன் கொடுத்திருக்கிறேன், உணவு கொடுத்திருக்கிறேன், உடை கொடுத்திருக்கிறேன் என்று பார்க்கிற எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்த 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 அவரை மகிமைப்படுத்த இது தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பும். இந்த மகிமை பொருந்திய ஆலயத்தை தான் வாஞ்சிக்க வேண்டும். 8ஆம் வசனத்தில் அதுதான் பார்க்கிறோம். வாஞ்சிக்க வேண்டும். தேவ மகிமையுடைய அந்த வாசஸ்தலத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். 11வது அதிகாரம் சங்கீதம் 11:4 வசனம். சங்கீதம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆலயம் எதுவோ அதிலே தேவன் இருக்கிறார். யார் பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறார்களோ, இந்த பரிசுத்த அலங்காரத்தை யாரெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்களோ அந்த ஆலயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. ராஜா எங்க இருக்க வேண்டும்? சிங்காசனத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அவர் எங்க இருக்கிறார்? சிங்காசனத்தை விட்டு விட்டு
நம்முடைய ஆலயத்திற்குள் இருக்கிறார். நம்முடைய சரீரம் ஆகிய ஆலயத்திற்குள் பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிற ஆலயத்திலே அவர் இருக்கிறார். பரலோகத்திலே ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கத்தக்க சிங்காசனம் போடப்பட்டிருந்தாலும் அதை விட்டு விட்டு உங்களுடைய சரீரத்திற்குள், என்னுடைய சரீரத்திற்குள், இந்த ஆலயத்திலே அவர் வாசம் பண்ணுவதை அவர் விரும்புகிறது. எத்தனை மகிமை! அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கொண்டு அவர் எல்லா காரியங்களும் செய்ய விரும்பினாலும் அவர் எதை விரும்புகிறார்? நமக்குள் வாசம் பண்ணுவதை விரும்புகிற தேவனாயிருக்கிறார். இந்த சரீரத்தை தான் நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காரியங்கள் நமக்குள் வருகிறது என்பதை நாம் பார்த்துவிட்டு நிறைவு செய்வோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது அங்கு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது என்று சொல்லி சில 17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சத்தின் கிரியைகள் வருகிற பொழுது இந்த ஆலயம் தீட்டுப்படும், இந்த ஆலயம் அசுத்தப்படும். முதலிலே நாம் ஓசியா 9ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தினுடைய பகையாளி. யார் பகையாளி? இந்த பண்புகள் எல்லாம் யார் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய ஆலயத்தின் பகையாளி. நேரம் காலை 6 மணி. உன்னிடத்தில் கேட்கிறவருக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கூடாதே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இதில் பார்க்கிறோம், மாம்சத்தினுடைய கிரியைகள் இருந்தால் ஆலயம் தீட்டுப்படும். இந்த பரிசுத்த ஆலயம் அசுத்தமாய் மாறி போகும். தேவன் அதிலே வாசம் செய்ய மாட்டார். தேவன் வாசம் செய்யவில்லை என்றால் இந்த சரீரம் எங்கு போகாது? தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்காது. பாருங்கள், இதில் நாம் பார்க்கிறோம், இந்த ஒரு காரியம் இதை வாசிக்கிற பகுதியில ஒன்று நமக்குள் காணப்பட்டாலும் தேவ ஆலயத்திற்கு பகையாளி நாம் தான் என்று அர்த்தம். நாம் தான் தேவனுடைய ஆலயத்தின் பகையாளி. ஓசையா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயத்தில் பகையாளி என்று பார்க்கிறோம். யார் பகையாளி? பகையாளிகள் எதிரி. தேவனுடைய ஆலயத்திற்கு எதிரி. யார் எதிரி? இந்த குணாதிசயங்கள் உடையவர் தான் எதிரி. 19ஆம் வசனத்தை பார்க்கிறோம், விபச்சாரம், வேசித்தனம். நம்ம ஓசியாவிலே பார்க்கிறோம், கர்த்தரை விட்டு சோரம் போன எல்லாரும் வேசித்தனம் செய்கிறவர்கள். அதைதான் அதையே உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இப்படி செய்கிறோமா? கர்த்தரை விட்டு சோரம் போகிறோமா என்று பார்க்க வேண்டும். அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை. இதை நான் முதலே சொல்லியிருக்கிறேன். கர்த்தரைக்கு கொடுக்க வேண்டிய முதல் கணத்தை விட்டு உலகத்தின் பொருளுக்கு, எந்த பொருளுக்கு கணத்தை கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை. அடுத்தது வெள்ளி சூரியம், பகை. யாரோடு கூட நமக்கு பகை இருந்தால் கூட இந்த ஆலயம் எப்படிப்பட்டது? அது அசுத்தமானதாய் மாற்றப்படுகிறது. தேவனுடைய ஆலயத்திற்கு எதிரியாய் நாம் மாறி இருக்கிறோம். அடுத்து விரோதம், வைராக்கியம், கோபங்கள். பல வேளைகளில கோபம் வந்து விடுகிறது. இந்த கோபம் நமக்குள் வந்துவிட்டால் என்ன அர்த்தம்? இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி விட்டோம் என்று அர்த்தம். இந்த ஆலயத்திலே கர்த்தர் இருக்க வேண்டிய ஆலயத்திலே கர்த்தரை விரட்டி விட்டோம் என்று அர்த்தம். இந்த சரீரத்திலே அவர் இருக்கவில்லை. நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு பகையாளியாய், எதிராளியாய் மாறிவிட்டோம். அவர்கள் சண்டைகள், பிரிவினை, மார்க்க பேதங்கள், பொறாமைகள். இது கூட பொறாமைகள் கூட நம்ம இடத்துல காணப்பட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டோம், தேவனுடைய ஆலயத்திற்கு எதிரியாய் மாறிவிட்டோம் என்று அர்த்தம். சண்டைகள் கூட இருக்கக்கூடாது. கொலைகள், வெறிகள். இங்கு வெறிகள் என்பது குடிவெறியை குறிக்கிறது. இந்த குடிவெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். ஆகவே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவனிடத்துல யார் இருப்பதில்லை? பரிசுத்த ஆவியானவர் இருப்பதில்லை. சங்கீதம் 51:11 சொல்லுகிறார் தாவீது, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதிரும். அப்படியானால் கடவுள் என்னிடத்திலிருந்து அவர் போய்விடக்கூடாது. தேவன் என்னோடு வாசம் பண்ண வேண்டும். இந்த ஆலயத்திலே அவர் வாசம் பண்ண வேண்டும். நான் தவறு செய்தேன், ஆயினும் இந்த தவறு நிமித்தமாய் தேவன் என்னை விட்டு போய்விடக்கூடாது. போய்விட்டால் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இதான் இங்க வசனத்தை பார்க்க. இந்த காரியங்கள் எல்லாம் யாருக்குள் வருகிறதோ, யாருடைய ஆலயத்தை இப்படி தீட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். முன்னே எங்க சொல்லினார்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனங்களிலே சொல்லுகிறார், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும்,
பொருளாசைக்காரரும் வெறியரும், இந்த வெறியும் குடிவெறி தான் சொல்லுகிறது, குடிவெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஆகவே இதில் ஏதாவது ஒரு பண்பு வந்தால் கூட நம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லையே. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கவில்லை, அசுத்தப்படுத்தி அவரை விரட்டுகிறோம். இன்னும் கடைசியாக வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலே சில காரியங்களை பார்க்கலாம். பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் வருகிற கடலிலே பங்கடைவார்கள். ஆக்கினை திருப்படி அவர்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அவ்விசுவாசமாக இருக்கிறாலும் பயப்படுகிறவர்களாக இருந்தாலும் ஒருவர் எதற்கெடுத்தாலும் ஒரு பயம் நமக்குள் காணப்பட்டாலும் அருவருப்புகள் நமக்குள் தேவன் அருவருக்கிற அருவருப்புகள் இந்த ஆலயத்திற்குள் இந்த அருவருப்புகளை நாம் கொண்டு வந்து விட்டால் தேவன் நம்மை கெடுப்பார்கள். முதலிலே பார்த்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே ஆனபடினாலே இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காக்க வேண்டும். லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம். சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல இந்த சபை எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், மோசே சொல்லுகிறார், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தர் தங்குகிற இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காக்க வேண்டும். பரிசுத்தர் நமக்குள் இருக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சரீரம் எந்த ஒரு பாவத்திற்கும் போய்விடக்கூடாது, எந்த ஒரு உலக ஆசைக்கும் இணைந்து விடக்கூடாது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் அன்பு கூர்ந்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய நான் பரிசுத்தர், ஆகிய நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:16 இதே காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனத்திலே உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஏனென்றால் இந்த சரீரத்திலே அது யார் தங்குகிறார்? தேவன் தங்குகிற ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இந்த பாவங்கள், இந்த சில அக்கிரமங்கள் எல்லாம் நான் பார்த்த விதத்தின் அடிப்படையில் இது யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு எதிராளிகள் என்று அர்த்தம். இப்பொழுது நீங்கள் கை உயர்த்த வேண்டாம். இந்த கேள்வியை மீண்டும் நான் கேட்கிறேன், நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு நேரம் தியானித்த வசனங்களிலே ஏதாவது ஒரு சின்ன கரைகள், பாவங்கள் நமக்குள் இருக்குமானால் நாம் தான் ஆலயத்திற்குரிய எதிராளிகள். இப்பொழுது நாம் நினைக்க வேண்டும், ஆலயத்தை நாம் நேசிக்கிறோமா? இந்த சரீரத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று இந்த சரீரத்தை எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் நாம் காத்துக் கொள்கிறோம், எந்த அளவுக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கிறோம், இது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆலயத்தை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். அது வசனம் சொல்கிறது, நீங்களே அந்த ஆலயம், உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்குள் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவரை இழந்து போகாதபடி நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அவர் நமக்குள் இருந்தால்தான் இந்த சரீரத்தின் மூலமாக நாம் எங்கு போக முடியும்? தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். சரீரம் என்பது தேவன் தங்குகிற ஆலயம். ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு அதிக பிரயாசப்படுவோம். அதை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார்கள். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் நாங்கள் பார்த்த பிரகாரமாய் தேவனுடைய ஆலயத்தின் பகையாளி, ஒரு துரோக வாழ்வை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை செய்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, யார் தேவனுடைய ஆலயத்திற்கு எதிராளி என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக தேவனுடைய ஆலயம் எது என்று நாங்கள் பார்த்தோம். எங்கள் சரீரமே அந்த ஆலயம். எங்கள் சரீரத்திலே நீர் தங்குகிறீர். தேவன் தங்குகிற ஆலயம் அது பரிசுத்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இது சரீரத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறபடியால் இந்த சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இதையெல்லாம் உணர்ந்து நாங்கள் அறிக்கை செய்யும்படிக்கு இந்த லெந்து காலங்களிலே நாங்கள் எங்களை தியானிக்கும்படி இந்த பாதத்தில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் அந்த ஆலயமா இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறியீர்களா என்று பவுல் கேட்கிறார். இது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். உங்களுடைய சரீரம் அது சரீரம் அல்ல, அது ஆலயம். அது உங்களுடைய
உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆகவே சரீரம் உங்களுடையது அல்ல என்று அதை நீங்கள் அறியீர்களா என்று அதை நினைப்பூட்டி பவுல் கேட்கிறார். இன்று நாங்கள் அதை நினைப்பூட்டி பார்க்கிறோம். இந்த சரீரத்திற்கு நாங்கள் எவ்வளவாய் அக்கறை செலுத்துகிறோம். தேவன் தங்குகிற ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எந்த அளவுக்கு நாங்கள் நேரத்தை செலவிடுகிறோம், எந்த அளவுக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே இதை நாங்கள் கழுவி பரிசுத்தப்படுத்துகிறோம் என்றால் அநேக வேளைகளிலே நாங்கள் ஆலயத்தை நேசிக்கவில்லை என்பது புரிகிறது. அநேக வேளையில கோபங்கள், அநேக வேளையில சண்டைகள், அநேக வேளையில் எரிச்சல், அநேக பகைகள், விரோதங்கள், இப்படி அநேக பாவங்கள் மேற்கொள்கிறது. அப்படியெல்லாம் வருகிறதை நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது இந்த ஆலயத்தை நாங்கள் நேசிக்கவில்லை என்பது தெரிகிறது. நாங்கள் முதலளவில் சொல்கிற ஆலயத்தை நாங்கள் நேசிக்கிறோம் என்று, ஆண்டவரே நாங்கள் காரியங்களை பார்க்கிற பொழுது இப்பொழுது புரிகிறது இந்த ஆலயத்தை நாங்கள் எந்த அளவுக்கு விட்டுவிட்டோம், இந்த சரீரத்தை எந்த அளவுக்கு கோபம் மேற்கொள்கிறது, இந்த சரீரத்தில் எந்த அளவுக்கு எரிச்சல் வருகிறது, இந்த சரீரத்தின் மூலமா எந்த அளவுக்கு நாங்கள் பாவங்கள் செய்திருக்கோம், பிறரை ஆண்டவரே இவ்வளவோ தூஷணமாய் பேசியிருக்கிறோம். கர்த்தாவே அவைகள் எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த ஆலயத்திலே நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, தீட்டுப்படுத்தாதபடி பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவன் தங்குகிற ஆலயத்தை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. நீர் எங்களுக்குள் இருப்பீரானால் நாங்கள் ஒரு மகிமையை காண முடியும், தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இந்த ஆலயமானது மூளைக்கல்லாய் கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டதாய், இது பரிசுத்தமாய் பரிசுத்த அலங்காரமாய் காக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, தேவ மகிமை நிரம்பி இருக்கிறது எங்கள் இருதயம் வாஞ்சிக்க வேண்டும். பாவத்தினால் நிறைந்திருப்பது அல்ல, உலக ஆசைகள் நிறைந்திருப்பது அல்ல. ஆண்டவரே, தேவ மகிமை பிரத்யட்சமாக இருக்கணும், எங்களுக்குள் தேவ மகிமை இருக்கணும். எங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். அந்த அளவுக்கு பிரத்யட்சமாக எங்கள் இருதயத்தில் தேவ பிரசன்னம் இருக்கணும், தேவ மகிமை இருக்கணும். அப்படி இல்லை என்றால் அன்றே நாங்கள் தகுதியா இல்லை என்று அர்த்தம். எங்கள் ஆலயத்தை நாங்கள் நேசிக்கவில்லை என்று அர்த்தம், நாங்கள் பரிசுத்தமாய் காக்கவில்லை என்று அர்த்தம். பவுல் சொல்லுகிறார், இது உங்களுடைய ஆலயம் என்று அறியீர்களா என்று, நாங்கள் இன்னும் அறியல என்று அர்த்தம். அவரை புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எங்கள் ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. இதுக்குள்ள பாவமும் ஆசையும் உலகத்தின் காரியங்களும் பிசாசின் தந்திரங்களும் எந்த காரணத்திலும் நுழைந்து விடக்கூடாது. இது தேவன் தங்குகிற பரிசுத்த ஆலயம். இதை பரிசுத்தமாய் நாங்கள் அலங்காரப்படுத்திக் கொள்வதற்கும் அவர் தங்குகிறதுக்கு இடம் கொடுக்க கிருபை செய்யுங்க. தாவீது சொன்னது போல பாவம் செய்ததினாலே பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று நாங்கள் வேண்டிக் கொடுக்கிறோம். இது கடவுள் எங்களுக்குள் இருந்து எடுக்கப்படாதிருப்பாராக. எங்களுக்குள் இருப்பாரானால் நாங்கள் தேவராஜ்யத்திற்கு செல்ல முடியும். இந்த உலகத்தின் பாவங்கள், சண்டைகள், கோபங்கள் இவைகள் எல்லாம் எங்களுக்குள் காணப்படுமானால் நாங்கள் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அன்றே அதற்கு எங்களை நீங்களாக்கி ரட்சித்து எங்களை தகுதிப்படுத்துவீராக. இந்த சரீரத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் பணிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க, பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க, தேவைகளை சந்தித்திருங்க. இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அதிகாரிகள் கண்கள் தயவு கிடைக்க கிருபை செய்யுங்க. பணி ஸ்தலத்துல தேவ பிரசன்னம் நிரப்பட்டும். அதோட இந்த நாளின் ஆலய பணிக்காக ஜெபிக்கிறோம். கட்டுமான பணிகளிலே பணியாளர்களுக்கு வேண்டிய பாதுகாவலை கொடுங்க, தேவைகளை சந்தித்திருங்க. இந்த கிருபை சூழ்ந்து கொண்ட பிரத்யட்சமாய் கர்த்தர் மகிமை அங்கே தங்கி இருக்கட்டும். உங்களுக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீ மனம் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம்.